செய்திச் சுருக்கம். ஒருவரையும் சும்மா விடமாட்டோம், மன்னிக்கவே முடியாது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. சிறுமிக்கு நடந்த கொடூரம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என்று முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சிறுமியின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். நம் சமூகத்தில் நடக்கும் மனித நேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத இத்தகைய குற்றச் செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொலை குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொள்ளவும் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும். இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். தமிழக டிஜிபிக்கு 7 நாட்கள் கெடு விதித்த மகளிர் ஆணையம். கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் விஜயா கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது. இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தி 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உளவியல் ஆலோசனை, பாதுகாப்பு மற்றும் ஆதரவு வழங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கின் விசாரணையை மிகுந்த கவனத்துடனும் விரைவாகவும் நடத்த வேண்டும். சிறுமிகளுக்கு எதிரான மிருகத்தனமான வன்முறை குற்றங்கள் கொடூரமானவை. சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவை சிறுமி வழக்கு போக்சோ சட்டத்தில் கடும் நடவடிக்கை. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி உறுதி. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கார்த்தி, மோகன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பியோடிய கார்த்தி கட்டிடத்தின் மாடியில் இருந்து தவறி விழுந்ததில் காயமடைந்தார். கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியிடம் சூலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் விசாரணை நடத்தினார். இதைத் தொடர்ந்து கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி குற்றவாளிகளுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம். எந்த ஒரு டைம் டிலே இல்லாம எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்க சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் எங்களால எடுக்க முடிஞ்சது. நேத்துக்கு சுமார் ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி அளவுல. மின்வாரியத்தில் கருப்பு ஆடு கண்டுபிடித்து கடும் ஆக்ஷன். ஒரு சில இடங்களில் தனிநபர்களின் தூண்டுதலின் பேரில் மின்தடை ஏற்படுகிறது. மின்வாரியத்தில் 99% ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். 1% கருப்பு ஆடு உள்ளதால் அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஒரு சில இடத்துல அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றைக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. சோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். சோ அவங்களாம் யாருன்னு கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு வருது. கண்டிப்பாக மின்சார வாரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணிகளை இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்பார்மர்ஸ் எல்லாமே மிக பழைய டிரான்ஸ்பார்மர்ஸா இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 234
முதல்ல 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. சோ நிறைய இடத்துல இன்னும் அதற்கான பணிகள் தான் செய்யப்பட்டு வருது. சோ இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. சோ இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. தாவைக்காவின் மாற்று அரசியல் இதுதானா? நயினார் நாகேந்திரன் கண்டனம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளில் தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த முறை தமிழகத்தை தவிக்க வைத்த திமுக அரசுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் தற்போதைய தாவேக அரசும் மக்களை இப்படி வதைப்பது கண்டனத்திற்குரியது. கொளுத்தும் அக்னி வெயிலில் மின்சாரத்தை துண்டித்து குழந்தைகளையும் முதியவர்களையும் படாத பாடுபடுத்துவதுதான் தாவேக தம்பட்டம் அடித்த மாற்று அரசியலா? ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று கூறிவிட்டு மொத்தமாக மாநிலத்தின் மின்சார உபயோகத்தையே தடுத்து நிறுத்துவது ஏமாற்று வேலை. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் கிடைக்க முதல்வர் விஜய் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் வேட்டை ஆரம்பம். 3 நாட்களில் 844 ரவுடிகள் கைது. முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் ரவுடிகளின் நடவடிக்கைகள், போதைப் பொருட்கள் பயன்பாடு ஆகியவற்றை சமூகத்திலிருந்து துடைத்தெறிய உறுதி பூண்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன் விவரம்: 3 நாட்களில் மட்டும் 267 கிலோ கஞ்சா, 2476 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு 1,43,00,000 ரூபாய். கடந்த 3 நாட்களில் 15,349 ரவுடிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 844 ரவுடிகள் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. விடாமல் ஊற்றப்போகும் மழை. லிஸ்டில் எந்தெந்த மாவட்டங்கள்? தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். 24, 25 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டும். ஆம் தேதி கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும். முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவையில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.